வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீம்ஸ் 2020. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கான அந்த ஃபிசிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லூசன் கைடில் உள்ளது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிக்ஷன், அதோட டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிக்ஷன் அண்ட் இட்ஸ் டைப் தான் இருக்க போகுது. ஏன்னா இது ரொம்பவே சின்ன டாபிக் தான், பட் அது உள்ளார நான் நிறைய பேசியிருக்கேன், ரொம்ப பிளேடு போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு இதை மட்டும் நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான நோட்ஸ் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுது. எதோட ரிலேட்டிவ் மோஷன்னா, இப்போ ரெண்டு பாடி கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பாடிக்குள்ளே அந்த ரிலேட்டிவ் மோஷன் இருக்குல்ல, அந்த மோஷனை அப்போஸ் பண்ணி இழுக்கிறது, அது பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை பற்றி பார்ப்போம். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது அந்த மரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடையே சேர்ந்து ட்ராவல் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிலேட்டிவ் மோஷன். உங்களோட அந்த மரம், அந்த ட்ரீயை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க. பட் நீங்கள் மோஷனில் இருக்கீங்க, ட்ரீ ரெஸ்ட்டில் இருக்குது. அதைத்தான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ்னாலே ரிலேட் பண்ணி பார்க்குறது, ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி பார்க்குறது. இப்போ ரெண்டு மோஷனையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறது தான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, ரெண்டு பாடிஸ்க்கு நடுவில் நடக்கிற அந்த மோஷனை ரிலேட் பண்ணி சொல்கிறது ரிலேட்டிவ் மோஷன். இப்போ ரெண்டு பாடிக்குள்ளே அந்த மோஷனை நம்ம ரிலேட்டிவ் மோஷன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாடிக்கு நடுக்கில் இருக்கிற அந்த ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுது. அப்போஸ் பண்ணும்போது என்னாகும், இப்போ மோஷனை அப்போஸ் பண்ணும்போது என்னாகும், அது அப்படியே நின்றுரும். மூமெண்ட்டில் இல்லாமல் அந்த மோஷனை அப்போஸ் பண்ணும்போது அது ரெஸ்ட்டில் நின்றுடும். சரிங்களா? அப்போதைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் நடக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட அந்த ஃபுட்வியருக்கும் அந்த லேண்டுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. அதனால தான் நீங்கள் நடக்கிறீங்க. இதே இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது நடுவில் ஆயில் கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலில் காலை வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வலிக்கி விழுவீங்க. திரும்பி உங்களால் எந்திரிக்கும் போது திரும்பியும் உங்களை எந்திரிக்க விடாமல் அது வலிக்கி விட்டுட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லை. சரிங்களா? ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு இல்லை, ஃப்ரிக்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ ஆயிலுக்கு ஃப்ரிக்ஷனை லோ பண்ணுற அந்த கெப்பாசிட்டி உண்டு. சரிங்களா? அதனால தான் உங்களால் நடக்க முடியாமல் அது வலிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இதில் சொல்லணும்னா கிரிப்பு, ஒரு பிடிமானம், அதைத்தான் நம்ம ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆயிலில் நடக்கிறதுக்கும் இதே ஒரு ரஃப் சர்ஃபேஸில் இந்த கல் அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கரடு மரடான அந்த ராக்லலாம் நடந்தீங்க, அந்த மலையிலலாம் நடக்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக தான் அப்படியே உங்கள் காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வெயிட்டை தூக்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த இடத்தோட அந்த சர்ஃபேஸை பொறுத்து இருக்குது. ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மோர் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இதே ஆயில் மாதிரி ரொம்ப அதை வழுக்கிற மாதிரி வளவளப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனில் அதோட டைப்ஸ் பார்ப்போம். ஃப்ரிக்ஷனோட டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். இப்போ இது மூணுத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரை நீங்கள் நார்மலாக தள்ளுனீங்க அப்படின்னா உங்களால் அந்த சிலிண்டரை தள்ள முடியுமா? அதாவது ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் தள்ளி பாருங்கள். அப்போ அந்த சிலிண்டரை உங்களால் தள்ள முடியுமா? முடியாது. இதே அந்த ஒரு கையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்லாண்டிங்காக அந்த சிலிண்டரை அப்படியே சாய்மானமாக ஆக்குறீங்க. ஓகேவா? அப்படி இந்த மாதிரி ஒரு சாய்மானமாக ஆக்குறீங்க. இங்கே பாருங்கள், இது சர்ஃபேஸில் பதிஞ்சிருக்கு, அதை ஒரு கையால் உங்களால் தள்ள முடியாது. இதே அந்த சிலிண்டரை கொஞ்சம் அப்படியே ஸ்லைடு பண்ணி சாய்ச்சி தள்ளிட்டு இழுத்துட்டே போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மூமெண்ட் நடக்கும். இதுவே அந்த சிலிண்டரை இப்படி படுக்க போட்டு
உருட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விதமான மோஷன் நடக்கும். இதைத்தான் வந்து நம்ம இந்த ஸ்டாட்டிக் கைனெட்டிக் ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக அந்த லேண்டில் இருந்து அதை நம்ம தள்ளும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே அதை ஸ்லைடாக்கி தள்ளுறத நம்ம கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே அதை படுக்க போட்டு உருட்டி விடுறத நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், ஸ்டாட்டிக் அப்படின்னா அதுலேயே இருக்குது மீனிங். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன? ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டாட்டிக் ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படின்னா என்ன? மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். மோஷனில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். டைனமிக் ஃப்ரிக்ஷனுக்கு இன்னொரு நேம் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இப்போ ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கும் அந்த பொருளுக்கும் அந்த கிரவுண்ட் அந்த இடத்துக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அந்த ஃப்ரிக்ஷன் அந்த பொருளை நகர விடாமல், மோஷனில் விடாமல் ரெஸ்ட்டிலேயே மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? அப்படி ரெஸ்ட்டிலேயே மெயின்டைன் பண்ணிச்சுன்னா அந்த ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து பிடிச்சி இழுக்குது, ரெஸ்ட்டிலேயே மெயின்டைன் பண்ணுது. அந்த ஃபோர்ஸை நம்ம செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி அந்த சிலிண்டர் இப்போ கிரவுண்டில் இருக்குது. இப்போ கிரவுண்டில் இருக்கும்போது அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்துருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்துருக்கு. அதனால தான் அந்த சிலிண்டர் நகராமல் அப்படி கிரிப்பாக பிடிச்சிட்ருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது? ஃப்ரிக்ஷன் அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்து அந்த இடத்த விட்டு நகராமல் பார்த்துக்குது. அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்து நகராமல் பார்த்துக்கிறதுக்கு பேர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க? த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் விச் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். அந்த இடத்துல ரிலேட்டிவ் மோஷன், அந்த இடத்துல ஒரு மோஷனே இல்லை. அப்போ நோ ரிலேட்டிவ் மோஷன், அப்போதைக்கு தான் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரிக்ஷன் பேர் தான் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அது நகரவே இல்லை, மூமெண்ட்லேயே இல்லை அப்படின்னா அது மோஷன்லேயே இல்லை. அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இல்லை. கிரவுண்டில் அந்த சிலிண்டர் அப்படியே இருக்குது. அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு மோஷனுமே கிடையாது. அப்போதைக்கு இந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு மோஷன் இருந்துச்சு அப்படின்னா அது மூவ் ஆகிடும். ஓகேவா? ஏதாச்சும் மோஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். மூவ் ஆனாலே அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்போ அதேமாதிரி பாருங்கள், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அதை செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்? அது இருக்கிற இடத்த விட்டு மூமெண்ட் ஆகாமல் பார்த்துக்குது இல்லையா? அப்போ அது அட்ஜஸ்ட் பண்ணி அது தன்னைத்தானே இது பண்ணி பார்த்துக்குது இல்லையா? அப்போ அது வந்து நம்ம செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பொருள் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டேபிள், ஓகேவா? டேபிளில் ஒரு பால் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ், ஒரு சின்ன ஃபோர்ஸ் வந்து அங்கே அப்ளை ஆகுது. சரியா? அப்படி அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த பால் கொஞ்சம் மூவ் ஆகி போகும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸு அப்ளை ஆகுது. அப்ளை ஆனால் அந்த பால் மூவ் ஆகி போகும். அப்போ அந்த அப்ளை ஆகிற ஃபோர்ஸை தாண்டி இது என்ன கொடுக்கணும்? ஃப்ரிக்ஷன் அதோட ஃபோர்ஸை கொடுக்கணும். ஓகேவா? அப்ளை ஆகிற அந்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுற லெவலுக்கு இதோட ஃப்ரிக்ஷன், இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட ஃபோர்ஸை கொடுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்து அந்த அப்ளைடு ஃபோர்ஸை தடுக்குது. ஸோ அது ரெஸ்ட்லேயே இருக்குது. சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? மேக்ஸிமமில் இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் இட்ஸ் பாடி இஸ் such that body is about to slide னா அது நகர்றதுக்கு தயாராக இருக்கும். ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் அதில் அப்ளை ஆயிடுச்சுனாலே அந்த பாடி வந்து about to slide, அது நகர சாய்மானாக தயாராக இருக்குது. சரிங்களா?
அப்போதைக்கு இதோட வேல்யூவை இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட ஃபோர்ஸை ரொம்ப மேக்ஸிமமாக கொடுக்கணும். அந்த அப்ளைடு ஃபோர்ஸை அது எப்படி சொல்கிறது, அந்த அப்ளைடு ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுற அளவுக்கு அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகாமல் ஸ்டாட்டிக்காக அதே இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அந்த மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. அது ஒரு லிமிட், அந்த லிமிட்டை தாண்டிருச்சு அப்படின்னா அது மூவ் ஆகிரும். ஓகேவா? அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்குது. அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்குறதுக்கு பேர் தான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஏன்னா அது மூவ் ஆக விடாமல் பார்த்துக்குது. அப்போ அது ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அந்த சிலிண்டரை கொஞ்சம் சாய்மானமாக இப்படி பிடிச்சி இழுத்துட்டே போனோம் அப்படின்னா அதுதான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when a body slides over the surface of other body. சரிங்களா? அந்த சர்ஃபேஸை நம்ம அதர் பாடின்னு வச்சுப்போம். அப்போ அந்த சிலிண்டரு அந்த சர்ஃபேஸை விட ஸ்லைடாக இருக்கும்போது அது மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகுறதுக்கு பேர், ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஸ்டாட்டிக்கு, அப்போ மூவ் ஆச்சுன்னா அது பேர் டைனமிக்கு. அதோட இன்னொரு நேம் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று பாருங்கள், அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்ததுனால அது ரெஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூவை விட கம்மியாக கொடுக்கும்போது தான் அது மூவ் ஆகுது. மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும்போது அது ரெஸ்ட் ஆகுது, ரெஸ்ட்டில் இருக்க. அப்போ மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்காம அது கம்மியாக கொடுக்கும்போது என்ன ஆகுது, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனில் அது மூவ் ஆகுது. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எந்த ஒரு ஸ்பீடையும் ரிலேட்டிவ் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். அது ஸ்பீடை பொறுத்துலாம் கிடையாது. சரிங்களா? இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கான அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த சர்ஃபேஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ரொம்ப ரஃப்பான ஒரு இடத்துல நம்ம நடக்கும்போது மோர் ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட் வளவளப்பாக ஆயிலில் நடக்கும்போது நமக்கு லெஸ் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அது அதோட ரஃப்னஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ப்ரொபோஷ்னல் டு நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் ப்ரொபோஷ்னல் டு நார்மல் ரியாக்ஷன் இண்டிபெண்ட் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தாண்டி இது என்ன கொடுக்கணும், ஃப்ரிக்ஷன் அதோட ஃபோர்ஸை கொடுக்கணும். ஓகேவா? அப்ளை ஆகிற அந்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுற லெவலுக்கு இதோட ஃப்ரிக்ஷன், இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட ஃபோர்ஸை கொடுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்து அந்த அப்ளைடு ஃபோர்ஸை தடுக்குது. ஸோ அது ரெஸ்ட்லே இருக்குது. சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமமில் இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் இட்ஸ் பாடி இஸ் such that body is about to slideனா அது நகர்றதுக்கு தயாராக இருக்கும். ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் அதில் அப்ளை ஆயிடுச்சுனாலே அந்த பாடி about to slide, அது நகர சாய்மானாக தயாராக இருக்குது. சரிங்களா? அப்போதைக்கு இதோட வேல்யூவை இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட ஃபோர்ஸை ரொம்ப மேக்ஸிமமாக கொடுக்கணும். அந்த அப்ளைடு ஃபோர்ஸை அது எப்படி சொல்கிறது, அந்த அப்ளைடு ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுற அளவுக்கு அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகாமல் ஸ்டாட்டிக்காக அதே இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அந்த மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. அது ஒரு லிமிட், அந்த லிமிட்டை தாண்டிருச்சு அப்படின்னா அது மூவ் ஆகிரும். ஓகேவா? அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்குது. அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்குறதுக்கு பேர் தான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஏன்னா அது மூவ் ஆக விடாமல் பார்த்துக்குது. அப்போ அது ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அந்த சிலிண்டரை கொஞ்சம் சாய்மானமாக இப்படி பிடிச்சி இழுத்துட்டே போனோம் அப்படின்னா அதுதான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when a body slides over the surface of other body. சரிங்களா? அந்த சர்ஃபேஸை நம்ம அதர் பாடின்னு வச்சுப்போம். அப்போ அந்த சிலிண்டரு அந்த சர்ஃபேஸை விட ஸ்லைடாக இருக்கும்போது அது மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகுறதுக்கு பேர், ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஸ்டாட்டிக்கு, அப்போ மூவ் ஆச்சுன்னா அது பேர் டைனமிக்கு. அதோட இன்னொரு நேம் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று பாருங்கள், அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கொடுத்ததுனால அது ரெஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ
கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூவை விட கம்மியாக கொடுக்கும்போது தான் அது மூவ் ஆகுது. மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும்போது அது ரெஸ்ட் ஆகுது, ரெஸ்ட்டில் இருக்க. அப்போ மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்காம அது கம்மியாக கொடுக்கும்போது என்ன ஆகுது, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனில் அது மூவ் ஆகுது. சரிங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எந்த ஒரு ஸ்பீடையும் ரிலேட்டிவ் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். அது ஸ்பீடை பொறுத்துலாம் கிடையாது. சரிங்களா, இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கான அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த சர்ஃபேஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ரொம்ப ரஃப்பான ஒரு இடத்துல நம்ம நடக்கும்போது மோர் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். பட் வளவளப்பாக ஆயிலில் நடக்கும்போது நமக்கு லெஸ் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து அதோட ரஃப்னஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரொபோஷ்னல் டு நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரொபோஷ்னல் டு நார்மல் ரியாக்ஷன் இண்டிபெண்ட் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ரோஸ்கோபிக் ஏரியா ஆஃப் கான்டாக்டை விட இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டிபெண்ட் பண்ணி ஃப்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் இருக்குது. சரிங்களா, ஒரு டேபிள் இருக்குது. அதில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். சரிங்களா, ஆப்ஜெக்டை வைக்கிறோம். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அதோட சர்ஃபேஸு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டேபிள் சொன்னோம் இல்லையா, அந்த டேபிளோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளோட சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா, சில இடத்துல மட்டும்தான் அந்த சர்ஃபேஸு டச் ஆகும். சரிங்களா, ஓகேவா. இப்போ இந்த பாடியோட சர்ஃபேஸும் இதோட சர்ஃபேஸும் சில இடத்துல தான் சர்ஃபேஸில் தான் அது கான்டாக்டில் இருக்கும். அதோட ஏரியா கான்டாக்டில் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா அது கான்டாக்ட்லேயே இருக்காது. ஓகேவா, இப்போ இதை பொறுத்து ஃப்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோட ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து டச்சிலே இல்லை. சரிங்களா, டச்சிலே இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகும். ஓகேவா, அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் ஏரியா ஆஃப் கான்டாக்டை பொறுத்து கிடையாது. சரிங்களா, ஓகே. இதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இதில் மேக்ரோஸ்கோபிக் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் இதை நம்ம நேக்கட் ஐயாலே பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த பொருளை நம்ம மைன்யூட்டாக பார்த்தோம், மைக்ரோஸ்கோப்பில் அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தோம் அப்படின்னாலே அது சேமாக இருக்காது. அதோட சர்ஃபேஸ் இந்த மாதிரி இர்ரெகுலராக தான் இருக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் வந்து இது சம் இடத்துல சில இடத்துல மட்டும்தான் அது கான்டாக்டில் இருக்குது. பட் அதை பொறுத்து ஃப்ரிக்ஷன் கிடையாது. சில இடம் கான்டாக்டில் இருக்குது, சில இடம் கான்டாக்டில் இல்லைனாலும் அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் ஏரியா ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பொருள் இருக்குது. சரிங்களா, அந்த 2 பொருளையும் நான் ரொம்ப க்ளோஸராக அதை நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினோன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ என்னோட இந்த 2 விரல் இருக்குது. இப்போ இந்த 2 விரலையும் நான் ரொம்ப க்ளோஸாக கொண்டு போய் நல்லா அழுத்தி பிடித்தேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ நான் இப்படி அழுத்தி பிடிக்கும்போது என்னோட அந்த விரல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னா அப்போ நான் வந்து மோர் ப்ரெஷரை கொடுத்து அதை நான் ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்ருக்கேன். அப்போ இந்த இடத்துல இப்போ அழுத்தி பிடிச்சனாலே இது ஒரு மூமெண்ட்டில் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து இருக்குது. அதனால தான் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கு. அப்படி இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா இப்படி வலிக்கிட்டு போயிடும். சரிங்களா, இப்படி வலுக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நான் அதை அழுத்தி பிடிக்கும்போது அதை நான் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிக்கும்போது என்ன ஆகுது, அது ஃப்ரிக்ஷனில் இருக்குது. அப்போ இதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
ஒரு நார்மல் ஃபோர்ஸு நான் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அதை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து மெஷர் பண்ணும். ஓகேவா? அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சிருக்கனோ அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ ஃபோர்ஸாக பிடிக்கிறனோ அவ்வளோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து மெஷர் பண்ணுது. சரிங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் ரியாக்ஷனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பொருளை ஒரு கான்டாக்டில் கொண்டு வந்து ஃப்ரிக்ஷனில் வச்சுருக்கணும் அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து இந்த நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்மல் ரியாக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அதே மாதிரி ரோலிங் ஃப்ரிக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் இன் எ பாடி ரோல் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் அதர் பாடி. அதாவது அந்த பொருளை நம்ம படுக்க போட்டு உருட்டும் போது அது ரோல் ஆகி போகுது. அப்போ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும். கைனெட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ரோலிங்கில் இன்னும் நல்லாவே மூவ் ஆகும். அப்போ அதை தான் வந்து நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் ஃப்ரிக்ஷன் மோர் அதிகமாக இருக்குது, அதனால தான் அது மூமெண்ட்டே ஆகலை. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனில் ஸ்டாட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது கைனெட்டிக் கம்மியாக இருக்குது, ஸோ இது கொஞ்சம் மூவ் ஆகுது. அடுத்து கைனெட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ரோலிங்கில் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் ரோலிங்கில் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டாட்டிக்கில் உள்ள ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்கும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக்கில் உள்ள ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருக்கும். கைனெட்டிக்கில் உள்ள ஃப்ரிக்ஷன் ரோலிங் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருக்கும். இது வந்து முக்கியம். எதை விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.